செங்கல்பட்டு வரையும் போகணுண்ணா. போகலாம்ப்பா. என்னடா என்ன ஒரு அண்ணா என்ன வேணும்? ஏன் அண்ணா வண்டி மாதிரி அண்ணன் எவ்வளோ அழகாக இருக்காரு. எப்படி ஹீரோட ஒரு ஹீரோ பைக்கை பார்த்து பின்னாடி அவர் கண்ண பாரியா, அவர் கலர பாரியா. யார் தெரியுமா? அக்கா பையன்டா. யாரு? நீ யாரு? நீ தேவையில்லாம வந்து பேசுகிற. என்னடா யார் பாக்கா பையன்றா? எங்க வீட்டு பையன் பாவன். முடியும் என்ன இது முடியும் என்ன பொறிக்கடா பொறிக்கா பொறிதான் தரல பொறிதான் என்ன ஒரு அண்ணா கீழ்பட்டாம்பாக்கம். கீழ்பட்டாம்பாக்கம் போயிட்டு ஒரு மேல் பட்டாம்பாக்கம். யாரை போயிட்டு மேலே மேலே கூப்பிடுறா? கடலூர்ல நின்று பட்டாம்பாக்கம். கல்லூர்ல என்ன பண்ணாங்க? கல்லூர்ல அண்ணா அண்ணன் கெத்துங்க. யாரு தெரியுதா அண்ணா? யார் தெரியுமா? சொத்து அவரு. யார் தெரியுமா? யாரு தெரியுமா? போனமா அல்ல 16 மட்டை கேஸ் தல மேல. ஐயோ வேற மாதிரி நான் இப்போ நீ பேசுறா வண்டி நம்மளால உருட்டு ஒரு சாமான் நீ வேற போத்தல. அண்ணன் இப்ப என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இத மண்டியா இல்ல வேற என்ன வாடா இது? பொறிக்கு போயா வதா போயில் ப்ரோ. மண்டை கிடையாது வதா போயில் பாரு. உள்ள வந்துறியா? வா உள்ள வந்து பூந்துக்கோ. எவ்வளோ பேர் பிரச்சனை நடந்தாங்க? நீங்க என்ன சும்மா ஏன்டா போறவன சாவி புடிங்கி வச்சுக்கிட்டு செங்கல்பட்டு வண்டி சாவி கொடுறா. தலை இரு தலை. நான் நிச்சனா அவரு. நீ ஏன் வந்து அவரு? எனக்கு 1000 ரூபாய் காசு தரணும். அவரு 1000 ரூபாய் காசு தரணுமா? எனக்கு 1000 ரூபாய் காசு தரணுமா? புண்ணா எனக்கு ஒரு 500 ரூபாய் சேர்த்து கொடுத்துருப்போண்ணா. நான் ஒருத்த கடை கேட்டுனேன். நீ சேர்த்து கேட்டுனா இருக்கா? கூலி இப்போ அவங்க கூட காசு இல்லாமல் சிக்கமா நின்னுக்கிறேன் நான். இப்போ இந்த ரோட்ல கடல் என்னவே இப்படி போன கடல் தான். வேலி கட்டி இல்லை எதுவும். கடல் எதுவும் வேலிலாம் எதுவும் கட்டி இல்லை. செத்துடலாம். எனக்கு தான் நீச்சல் தெரியுமா? தப்பிச்சிடுவேன். நீ என்ன பண்ணுவ? என்னடா செத்துருவான். என்னடா புளி மிட்டாய் ஓட்டிக்கிறீங்க? வண்டி சாவி கொடுங்கடா. புளி மிட்டாய் நீ வேற தேன் மிட்டாய் சாப்பிட்டு தானே வாயிலாம் ஒரு மாதிரி சிக்கமா போய் நிற்குது எனக்கு. நான் என்ன சொல்றேன்னா வச்சுக்கலாம், நான் அப்படியே படுத்துடுறேன். நீ என்ன சொல்ற? படுத்துருவா தலை. எப்படி படுக்கா தலை? பெரியார் பஸ் வரும், அது கீழே படு. நான் காமெடியா? தலை என்ன பார்த்தா காமெடி பண்ற மாதிரியா இருக்கு. நீ வேற மூஞ்சி எல்லாத்தையும் பார்த்தா அப்படிதான் தெரியுது. அவர் வேற நிக்க வச்சு அவரை டென்ஷன் ஏற்றி நிற்கிறா. அவரே ஏன்னா போவாரு. எனக்கு அதெல்லாம் இல்லைண்ணா. என்ன ஒரு பொண்ணு விட்டு போயிடுச்சுண்ணா. லவ் ஃபீலர். அதனால தான் நான் நிறுத்தினேன். ஆமா நீ தான் சேர்த்து வைக்கணும். செங்கல் சாப்பிட வந்தாங்க. நான் இட்டுன்னு போறேன். நீ சேர்த்து வைக்கின்ற அல்ல. சரி அண்ணா வண்டி. அண்ணா நீங்க இந்த வண்டி தூக்கலாம். நீ யார் தலை? நீ ஏன் தலை? நீ தேவையில்லாம வந்து பண்ணுகிற. செங்கல்பட்டு செங்கல் சாப்பிட்றதுக்காக கடலூருக்கு வந்துருக்கல தலை. நான் இதுக்கு மேலே இது இல்லை தலை. அங்கே பார்த்தல கையெல்லாம் பார்த்தல கிச்சிங்க தலை. ஐயா அக்யூஸ்ட். ஆமா தலை. இப்போதான் தலை 5 வருஷம் நான் அதுக்கு முன்னாடி இன்ட்டு வந்தேன். மாஸ்க் வருங்க பாக்கும். சும்மா மாஸ்க் வருங்களா? இல்ல அவருக்கு நான் பார்த்துக்கலாம். கொரோனா டைம்ல மாஸ்க் இல்லாம இனிமே இருக்கக்கூடாது. ஏன்டா கொரோனாவே ஏன்டா கொரோனா பயமா இருக்கேடா? கொரோனா எங்க சித்தாப்பா. கொரோனா அப்போ 2வது அளவு உங்க பெரியப்பாவா? டெங்கு எங்க மாமா. அப்போ 3வது யாருக்கு? புலி சித்தப்பாவா? இதுக்கப்புறம் புதுசாக நோய் வரலண்ணா. நோய் வந்தால் நான் சொல்கிறேண்ணா. தலை அவர்கிட்ட சாவி விடுறேன் தலை. அண்ணா எனக்கு செங்கல் அண்ணா லவ் சேர்த்து வைக்கிறேண்ணா. வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்படி முன்னாடி நின்று பேசுங்களா? அண்ணா இல்லைண்ணா. இல்லை வண்டி ஸ்டார்ட் பண்ணி சும்மா இல்லை ஒன்றும் சாவி கொடு. ஆனால் ஏற்றி போட்டு போனேன். ஏற்றி போட்டு போனேன். ஏற்றி போட்டு போனேன். வண்டிக்கே கொரோனா வந்துருச்சா? தலை கேட்டுங்க. லவ் ஃபீலியர் ஆயிடுச்சு. ஐயோ அண்ணா ஏற்றிட்டு போயிடுவோம் போல நீ. ஐயோ ஏற்றிட்டு போல நீ வண்டியை முருகிறியா? அவனுக்கு பயமாகுது. காசு வேணும். மேலே ஏற்றிட்டு இதெல்லாம் எல்லாமே ஆயிடுச்சு. பக்கத்துல இருக்கு போயிட்டு போலாம். மாஸ்க் போடல தலை. புச்சின்னு போய் கொரோனா டெஸ்ட்னு சொல்லிட்டு 5 நாள் ரிமாண்டில் போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? செட்டி போட்டுக்கோ. அது உன் கோமண்டா? அது ஏன் கோமண்டமா? அவன் கோமண்டா? என் கோமெல்லாம் இல்லை. தலை வர தலை ஒரு நிமிஷம் வாங்க தலை. ஒரு நிமிஷம் தலை ஒரு நிமிஷம். சைக்கிள் தலை. அண்ணா நீ நின்னா கை நிற்கா சைக்கிள் ஓரமாக ஒரு தலை. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். எங்கேயும் போக தேவையில்ல தாத்தா. லிஃப்ட்லாம் இல்லை தாத்தா. ஒரு அட்ரஸ் தாத்தா. இங்கிலீஷ் நான் தமிழில் தான் பேசுவேன். தமிழ் எங்கன்னா இங்கிலீஷில் பேசுவோண்ணா. நில்லு டைம் ஆகுது. அப்புறம் என்ன தலை என்ன தலை? உங்கள் ஏரியாவில் இருக்கிறேன் தலை. உங்கள் ஏரியாவில் இருக்கிற அட்ரஸ் அண்ணா. வெளி சம்மான்லாம் அந்த சம்மான்லாம் நான் கேட்கல ப்ரோ. அட்ரஸ் வேணும் ப்ரோ. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் ப்ரோ. ப்ரோ நீங்கள் அவசரமாக போங்க. எங்கன்னா போங்க ப்ரோ. நான் முன்னாடி வா.
இதெல்லாம் நல்லா இல்லை. அண்ணா நல்லா இல்லைண்ணா, எனக்கு நல்லா இருக்குண்ணா. அண்ணா நான் இங்கே தாத்தா தாத்தா மடத்துக்கு போகிறேன். நீங்கள் அழகாக இருக்கீங்க, இங்கே பாருங்களா ஒரு முத்தம் பண்ணுங்கண்ணா. சாமி தாத்தா மடத்துக்கு போகிறேன். தாத்தா 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 நில்லு தாத்தா 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 எத்தடி தாத்தா தாத்தா எத்தடி தாத்தா 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 எதுவும் கத்தல தாத்தா. தாத்தா வந்து பேசினா தாத்தா எனக்கு சாப்பாடு ஏதோ பாரு. நவுந்துங்க ஒரு 20 ரூபா காசு கொடுத்துருப்பேன், டீ குடிக்கும். சத்தியம் என்கிட்ட ஒரு 20 ரூபா காசு கொடுத்துருப்பேன். 20 ரூபா காசு இல்லாம நீ வண்டியில் வர. வேணாம் அதெல்லாம் தாத்தா தாத்தா அதோ பாரு, நம்பியார் மாரி ஆயிடும். நான் நம்பியார் நம்பியார் மாரி ஆயிடும். தாத்தா விடு என்ன தாத்தா தாத்தா எனக்கு அதெல்லாம் தெரியாது தாத்தா. எனக்கு 10 ரூபா காசு கொடுத்துரு தாத்தா. நீ இல்லை சத்தியமா தலா விட்டுருவோம். பெரிய தாண்டா. அவர் யாருன்னா நீ நான் எங்கள் தாத்தா அவரு, எங்கள் தாத்தா அவரு. தாத்தா முன்ன தாத்தா நீ போ தாத்தா, என் பொண்ணை தாண்டி போ தாத்தா. என் பொண்ணை தாண்டி போ தாத்தா. நான் அப்போ என்ன சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், என் பொண்ணை தாண்டி நீ போ தலா. நான் எங்கள் அப்பா யார் தெரியுமா? எஸ்டிஎஃப் லட்சர் என்ன தெரியுமா தாத்தா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போ. சொல்லு என்ன விஷயம் சார்? நான் உன்னை எதுவும் பண்ணல, கொரோனாலாம் போச்சு, ஊசிலாம் போடல. சாப்பிட்டு 3 நாள் ஆகுது ப்ரோ. எப்போ என்கிட்ட டிஃபன் இருக்கு, இந்த சாப்பிட்டு என்னண்ணா சொல்கிறான்? சாப்பிட்டு 3 நாள் ஆகுது தலை. என்ன ஊர் நின்று எதனா ஊரா தலை தலை நில்லாண்ணா. சாப்பாடுலாம் கொடுத்தேன், சாப்பாடுலாம் கொடுத்தேண்ணா. ஆனால் இருந்தால் 100 ரூபாய் காசு கொடுத்துருப்பேன். நான்